இறைய ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. வெறும் முள்ளு மட்டும் தான் எனக்கு ரெண்டுலேயும். போட்டியில் அடுத்து போட்டு வந்துட்டேன். அதை போடுற ரேட்டு அவனோட குறுக்க வந்துடுவான வண்டி. நானும் அதான் பைக்கு ஒன்று வரான்னு பார்த்துட்டே இருக்கேன். கட்டையாக இருக்கு. அன்றைக்கி நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், உள்ளே போய் பூந்துட்டான். அது எதுவும் போட்டிருக்காங்களா? அதில் பாட்டெலாம் கிடக்கு பாசி. இப்போ வளர்க்காங்களோ? அது ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. சரி சரி சரி. அது நரம்பு காணாது எனக்கு. இல்லைண்ணே, அது ரொம்ப சின்ன இருக்குதுண்ணா. நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு வீல் வாங்க. எங்கள் அண்ணன் அவன் வச்சுருக்கான்ல, அது 2200 தான். 5000 சைஸு. நல்லா உங்களுக்கு லாங்கு போகும். 2300 என்னமோ தான். பேர் இது கொமாடோ, லுக்கானா கொமாடோ. அது வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன், ராடு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். 1200 ராடு கிடைக்கும். இதே கிடைக்க இது தாங்க, இது சும்மா பேரு தான். இல்லைண்ணே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி அடிச்சிட்டு இருக்கேன். நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்ல. அதுதான், அதனால 9 ஃபீட் இருக்க மாட்டேருக்கு. கேமரா வாங்கணுமே நம்ம. நீ வேணா இது வாங்கு, இன்ஸ்டா 360. உனக்கு ராடு என்னது 4000? ராடா இல்லா 6000. வாங்கினா ஒருத்தர் வாங்கினா போதும். 3 வருஷத்துக்கு கிடக்கு. இந்த ரீல் உனக்கு 150யா? இது எம்எம் லென்த்து லைனு லென்த்து, பிரைட் லைன் லென்த்து 300 மீட்டர். 6000லாம் 300 மீட்டர் ஏறும். இது கூட தான் இருக்கு. 400 மீட்டர் வரைக்கும் ஏறும். பொடி லைனாக போட்டிங்கன்னா 450 மீட்டர் வரும். ஐயாப்பா, நான் வசூன்னு போட்டிருந்தேன். ஆனால் பொடிச்சு நல்லதா பெருசு நல்லதா? நான் பொடி லைன் போட்டால் கொஞ்சம் லாங் காஸ்டிங் போகும். சரி சரி. பொடி லைன்லேயே இது இருக்குண்ணே, 4X 8X. 8X 4X பிரச்சனை இல்லை, அது நீங்கள் எதனால வாங்கிக்கலாம். இது எம்எம் இல்லை. ஆமாம், 0.26 30. நான் எவ்வளோ 70 LB 35 கிலோ தாங்கும். இதில் போடுற பாருங்க, 30 LB லைன் போட்டிங்கன்னா அது வந்து 0.23க்கு கீழே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 450 500 மீட்டர் ஏறும். சரி சரி சரி. கை காய்ச்சுன்னா இங்கேயும் பொருவா உண்டு. பைப் இருக்குல்ல, இந்த பைப்பு அந்த பைப்பா அடுத்தது போயா மறந்து கட்டி விட்டு இருந்தாங்க. அது எவனா அச்சு விட்டான் போல. அதனால பைப் அடையாளம் தெரியாது, கணக்கு பண்ணி போடலாம். இதை வச்சுட்டு ஏன் இதை நீங்கள் கொண்டு வந்துடுறேன். அங்கே போயிடும் நானும் வரேன். ஏன்னாச்சு இங்கே இல்லை அந்த பக்கம் அடிக்கணும். மலையை தாண்டி தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் செல்லு வந்து அங்கே தான் இன்னும் போட்டு இருந்தார். அவர் கூடி அங்கே தான் அடிக்கணும். விட்டுட்டானு இங்கே பழைய நம்ம பனைமர ஸ்பாட்டு வேஸ்ட். ஒரு தாலியும் இல்லை. அங்கே என்னத்தை போட்டால் நான் அடிக்க முடியும். பெரிய மீன் கடைஞ்சி பட்டியில். ஆமாம், ஏதா நான் அங்கிட்ட வந்து போட்டு இருந்தேன்ல. ஆமாம், சரியான மீன் நிறைய எடுத்து. ஆனால் மாட்டாத அவ்வளோ சீக்கிரத்துலண்ணே. அது நம்ம கூட பார்க்கல, பார்த்தா எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அன்றைக்கி நாள் அமைகிற பொறுத்தா இருக்குது. அன்றைக்கி வந்து எடுத்துச்சு இந்த மாதிரி எடுத்தால் வயிற்று நல்லாயிருக்கும். நீங்கள் இற தான் போடுவீங்கன்னா 1200 ஒரு ராடுக்கு. நான் பசிக்கு ராடு எங்கள் அண்ணா வச்சுக்காங்கல்ல, அந்த ராடு 1200 தான். அது வாங்கினா போதும், சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த கொமாடோ ரீல் வாங்கிடுங்க, ஜம்முண்டு 4 ரூபா வரும். ராடு ரீல் 4 ரூபாயா. இந்த மெகாபெயின், இது நான் மெகாபெயின் லைன் கொடுத்தேன். 300 மீட்டரே 900 ரூபா தான். ஓ சரி சரி.
அது வாங்கி ஃபுல்லாக ஏற்றிட்டு வச்சுக்கோங்களேன் போதும். ஒரு வருஷத்துக்கு ஓடும். நீங்கள் நல்லா இன்னும் நல்லா பழகி தண்ணியில் போடுவீங்க வீட்டில் போய் கழுவுங்க அவருக்கு. இது எழுதியுமா? சரியாக கழுவுங்க. நான் இதை லூரை மட்டும் போட்டேன். அது போட்டுட்டு வைக்கலாம். இது டேப் இருக்கலானே. ஆமாம். பேக்கை டைட் வச்சுட்டு டேப்பில் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சு உள்ளே எப்படி 2 ஆட்ட ஆட்டி அப்படி தொடச்சி விட்டுருங்க. ஓ சரி சரி. மேல் டேப்லாம் தண்ணி இருக்கும். வீட்டுக்கு வரும்போது மேல் டேப்லாம் தண்ணி தெரிக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை மட்டும் இது பண்ணால் போதும். இப்படி வைக்க இன்னொன்று எங்கள் ராடு கொஞ்சம் உயரமான ராடாக தெரியும். ஆ கட்ட ராடா ஆமாம். கணக்கு